வணக்கம் நண்பர்களே. திமுக அரசை விடாமல் தாக்கும் அதிமுக அடுத்த போராட்டத்திற்கு தயாரா என தேதி அறிவித்த எடப்பாடி பழனிசாமி, இந்த மாரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசியல் சார்ந்த உண்மை தகவல்கள நம்ம சேனல்ல நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க தகவல் என்னன்றத பார்க்கலாம். விலைவாசி உயர்வு பொதுமக்கள் பாதிப்பு. விலைவாசி உயர்வு கண்டித்து அதிமுக சார்பாக போராட்டம் நடத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிவிப்புல, திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மக்கள் வாழ்வே பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாகியுள்ளது. மக்கள் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பீன்ஸ், அவரைக்காய், கேரட் உள்ளிட்ட காய்கறியின் விலைகளும், துவரம் பருப்பும், உளுத்தம் பருப்பும், புளி, சீரகம் உள்ளிட்ட மளிகை பொருட்களின் விலைகளும் பார்த்தீங்கன்னா, தற்பொழுது தாறுமாறாக கடுமையாக உயர்ந்திருக்குன்னு சொல்லலாங்க. மீண்டும் தமிழகத்தில் மின்வெட்டு, மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்குவதாக வெற்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் விடியா அரசு அதை முறையாக பார்த்தீங்கன்னா செயல்படுத்தவில்லை. அது மட்டுமல்லாமல் விலைவாசி உயர்வு காரணமாக சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள் வாழ்வே பார்த்தீங்கன்னா வாழவே முடியாத சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மக்கள் 10 ஆண்டு காலமாக மறந்து போயிருந்த மின்வெட்டு, நிர்வாக திறன நிர்வாக திறனற்ற விடியா அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு குறு தொழில் முனைவோர் பார்த்தீங்கன்னா, செய்வதறியாது கலங்கி நின்ற நேரத்தில் 3 மடங்கிற்கு மேலான மின் கட்டண உயர்வு என்ற பேரிடியை இறக்கியது. அதுதான் பார்த்தீங்கன்னா, இப்ப தினம்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வரி உயர்வால் பொதுமக்கள் பாதிப்பு. மனசாட்சியற்ற இந்த விடியா அரசு பார்த்தீங்கன்னா, கழக அரசு கொடுத்து வரும் இலவச மின்சாரத்தையும் தடுப்பதற்கான முயற்சிகள், அதைத் தொடர்ந்து சொத்து வரி, வீட்டு வரி 100%, கடை வரி 150% வரை பார்த்தீங்கன்னா உயர்வு அப்படின்னு தான் நம்ம சொல்லப்படணும். இது காரணமாக வீட்டு வாடகை உயர்வு, பால் மற்றும் பால் பொருட்களின் விலை உயர்வு, கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு, வெளியூர் செல்லும் பேருந்துகளின் கட்டணம் ஆனது உயர்வு. இது பார்த்தீங்கன்னா, இந்த உயர பார்த்தீங்கன்னா, அனுமதித்தது இந்த விடியா திமுக அரசு தான். இது பார்த்தீங்கன்னா, இது மட்டும் போதாதென்று விடியா திமுக அரசு பத்திர பதிவு துறையிலும் பார்த்தீங்கன்னா, மக்கள் தங்கள் சொத்துக்களை பார்த்தீங்கன்னா, சொத்துக்களை அவங்களுடைய சந்ததியருக்கு பெயர் மாற்றம் செய்தல், குடியிருப்பதற்கு மனை வாங்குதல், சொத்துக்களை அடமானம் வைத்து கடன் பெறுதல் உள்ளிட்ட எல்லா பதிவுகளுக்கும் பல மடங்கு கட்டணங்களை உயர்த்தி இருக்கிறது. மக்களை மேலும் கடனாளிகளாக ஆக்க பார்க்கிறது. திமுக ஆட்சியில் ஊழல் சுமார் 30,000 கோடிக்கு மேல் முறைகேடாக முதலமைச்சரின் மகனும், மருமகனும் ஓர் ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சேர்த்திருக்கிறார்கள் என்று முன்னாள் நிதியமைச்சர், தற்போதைய அமைச்சர் பேசிய ஆடியோ பதிவிற்கு முதலமைச்சர் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எந்த ஒரு பதிலும் கொடுக்கவில்லை. எந்த ஒரு விசாரணையும் இல்லை. நாட்டில் அனுமதியின்றி 4000க்கும் மேற்பட்ட பார்கள் பார்த்தீங்கன்னா இயங்குகிறது என்று நான் குற்றம் சாட்டியிருக்கிறேன். கழகம் போராடிய நிலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பார்களும் பார்த்தீங்கன்னா சீல் வைத்தது விடியா அரசு. 2 ஆண்டு காலம் அந்த பார்கள் பார்த்தீங்கன்னா அனுமதியின்றி இயங்கியது உண்மைதானே? மத்திய அரசு மீது பார்த்தீங்கன்னா பழி அப்படி என்றால் 2 ஆண்டுகளில் அந்த முறையற்ற பார்களில் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இவ்வளவு அவலங்கள், வன்முறைகள், விலைவாசி உயர்வு, பல்வேறு துறைகளில் ஊழல் ஆகிய எதையும் கண்டுகொள்ளாமல் குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டு திரு மு.க. ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சராக இருந்து வருகிறார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு மீது பழி போட்டு தப்பிக்க பார்க்கிறார் முதலமைச்சரின் இத்தகைய மக்கள் விரோத செயலுக்கு எனது கடும் கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ திமுக போராட்ட அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது அதிமுக போராட்ட அறிவிப்பு இந்த நிலையில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைவாசி உயர்வையும் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா, அனைத்து துறைகளிலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஊழலை பார்த்தீங்கன்னா தலைவிரித்து ஆடுவதையும் கட்டுப்படுத்த
தவறிய விடியா தமிழக திமுக அரசை கண்டித்தும், இவைகளை எல்லாம் கண்டுகாணாமல் இருந்து வரும் பொம்மை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை கண்டித்தும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 20/7/2023 வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் வருவாய் மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதனால் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு விலைவாசி குறைவு ஏற்படுமா? இல்ல அதிகரிக்கப்படுமா? இல்ல இந்த ஆட்சியானது கவிழ்க்கப்படுமா? அப்படின்றத இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.